வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ். ஸோ நம்மளோட பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி சிலபஸ்ல இப்போ இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து எபிதாலமியன் பை எட்மண்ட் ஸ்பென்சர். ஸோ இது வந்து ப்ரோதாலமியன் அண்ட் எபிதாலமியன். ப்ரோதாலமியன் வந்து ஏற்கனவே வீடியோல நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ எபிதாலமியனை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே சீக்வன்சியல், அதாவது பேரலல் ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்பென்சரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்கு. ஸ்டார்டிங் யூனிட் அதாவது 1300 அந்த 300 to 400ல ரொம்ப ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய ஒர்க்கு. எல்லா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த எக்ஸாம்க்கு நீங்க படிச்சுட்டு இருக்கதா இருந்தாலும் சரி, எபிதாலமியன் ப்ரோதாலமியன் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ரோதாலமியன் பத்தி ஏற்கனவே பார்த்தாச்சு. இந்த வீடியோல எபிதாலமியன் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா இது வரைக்கும் நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஜிடிஆர்பி அண்ட் யூஜிடிஆர்பி சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் ரொம்ப காஸ்ட் கம்மியா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட சேனல்ல தெரியுற ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. வேற எதுனாலும் டவுட் இருந்தாலும் நம்மளோட சேனல்ல கீழே ஏதோ ஒரு வீடியோல நீங்க கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அதற்கான கிளாரிபிகேஷன் கிடைக்கும். ஸோ நிறைய விஷயங்களை நம்ம அப்படிதான் கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்மளோட சேனல்ல எல்லா விதமான விஷயங்களுக்கும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஃபர்ஸ்ட் எபிதாலமியன் அதோட இன்ட்ரோடக்ஷன் பத்தி பார்க்கலாம். ஸோ எபிதாலமியம் அப்படிங்கிறது எட்மண்ட் ஸ்பென்சரோட 24 ஸ்டான்ஸா இருக்கிற ஒரு போயம். ஸோ அவரோட வெட்டிங், எஸ்பெஷலி அவரோட வெட்டிங், எட்மண்ட் ஸ்பென்சரோட வெட்டிங் அவங்க லவ்வர் எலிசபெத் பாயில் அவரோட நடக்கிறத வந்து டீடைல்டா ஃப்ரம் த டான் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து ஈவினிங் டான் வரைக்கும் அவர் கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். ஸோ அவரோட எண்ட் ஆஃப் த 16th centuryல இது வந்து பப்ளிஷ் ஆச்சு. Ode written to his bride on the occasion of their wedding in 1594. ஸோ 1594ல நடந்த அவங்களோட வெட்டிங்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ பிஃபோர் டான் டு த எண்ட் ஆஃப் த நைட் தான் சொன்னேன் நான். ஸோ ஆரம்பத்துல இருந்து டு அனலைஸ் த ஒர்க் வித் எனி போயம், நிறைய விஷயங்கள் இதுல வந்து நம்ம போம் அப்படின்றத எடுத்துக்கும் போது நிறைய விஷயங்கள் இதுதான் ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். கேரக்டர், ஸ்ட்ரக்சர், ஃபார்ம், டோன், இமேஜரி, சிம்போலிசம் இதுல எல்லாமே நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுல நிறைய ரெஃபரன்சஸ் வந்து கிரீக் மைத்தாலஜி அப்படி அதுல இருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ போயம் வந்து எப்படி பிகின் ஆகுது அப்படின்னா மியூசஸை வந்து ப்ளீஸ் பண்ற மாதிரி தான் பிகின் ஆகும். ஸோ இதுல அடுத்து கிரீக் மைத்தாலஜி ஃபார் லேர்ன்டு சிஸ்டர் அப்படிங்கிறது மியூசஸ், அதாவது நிம்ப் அண்ட் மியூசஸ் வந்து அப்பீலிங் டு த மியூசஸ் அப்படின்னு சொல்லலாம். நிம்ஸ்னா வன தேவதைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது காட் ஆஃப் மேரேஜ், காட் ஆஃப் வைன், அதுக்கப்புறம் வந்து மெட்யூசா, அந்த டச் பண்ணா ஸ்டோனா மாறுது, பேக்சஸ், இந்த மாதிரியான கிரீக் மைத்தாலஜிக்கல் ஃபிகர்ஸ் வந்து ரொம்ப கிளியர் கட்டா நிறைய விஷயங்கள்ல வந்து ஒரு ஃபேண்டசி கிரியேட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. குரோன் ஏ காட் பேச்சஸ் வித் கொரோனால் அப்படின்றது ஃபார் பீப்பிங் லிவிங் அட் த டைம் ஆஃப் பப்ளிகேஷன் நிறைய ரெஃபரன்சஸ் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ அடுத்து வந்து இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு இன் டர்ம்ஸ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அவங்க மியூசஸ் வந்து வெட்டிங் டேல அவங்களோட பிரைடு ஹெல்ப் பண்ற மாதிரி, எந்திரிக்கிறதுல இருந்து அவங்கள ட்ரெஸ் பண்றதுல இருந்து அவங்கள இருந்து ட்ரீம்ல இருந்து வெளியில கொண்டு வந்து உள்ள கூட்டு வந்து அந்த எப்படி எல்லாம் ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, மினிஸ்ட்ரல்ஸ் அதாவது அந்த ட்ரம் செட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல எப்படி வந்து அவங்கள வெளில கொண்டு வரும், அந்த ஃபுல் டே வந்து அந்த நிம்ஸ் அண்ட் மியூசஸை வந்து அந்த பிரைடு கூடவே இருந்து அசிஸ்ட் பண்ணி கம்பெனி கொடுத்து அவங்கள வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றது தான் இதோட இது. கிறிஸ்டியன் அண்ட் மைத்தாலஜிக்கல் மிஸ்டரி. ஏன்னா அந்த வெட்டிங் வந்து பியூர் கிறிஸ்டியன் வெட்டிங்கா இருக்கும். பட் மைத்தாலஜி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீக் மைத்தாலஜி, கிரீக் அண்ட் ரோமன் மைத்தாலஜி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு பிலீஃப் சிஸ்டத்தை வந்து அவர் கிளியர் கேட்டா கிறிஸ்டியன் கேதரிங்ல வந்து அழகா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஓட் ஓப்பன் வித் இன்வொகேஷன் டு த மியூசஸை எழுப்பி விடுற மாதிரி, கூப்பிடுற மாதிரி. இன்வொகேஷன் அப்படின்னா கூப்பிடுற மாதிரி. கிளாசிக்கல் இன்ஃபுளுயன்சஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரீக் மைத்தாலஜியோட இன்ஃபுளுயன்சஸ் அதிகமா இருக்கும். இந்த பிரைட் வந்து அதுக்கப்புறம் என்னது நம்பர் ஆஃப் ஃபிகர்ஸ் டு ரிமூவ், அதாவது பெட்ல இருந்து ஏந்திரிக்கவே நிறைய பேர் தேவைப்படுறாங்க. அதுக்கப்புறம் வெட்டிங் பவிலியன் கூட்டு போறதுக்கு, டெம்பிளுக்கு போறதுக்கு, அதாவது சர்ச்சுக்கு போறதுக்கு, ஓவர் நைட் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரோட யூனியன், அதாவது அந்த ஆஃப்டர் மேரேஜ்
அந்த செக்ஷுவல் இது எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா காட் கிட்ட ப்ரே பண்றது, அவரோட ஒய்ஃப்ஸோட அந்த குழந்தைக்கான ஃபர்ஸ்ட் ஒரு அதாவது நியூலி மேரிட் கப்பல் வந்து எப்படி அந்த ஒரு சாஸ்டிட்டியோட அந்த ஒரு குழந்தை வந்து எப்படி நல்லபடியா உருவாகணும், நிறைய ப்ராப்ளமேட்டிக்கான லைஃப் இருக்கும் அவரோட ஸ்பென்சரோட லைஃப், அது எப்படி இந்த மாதிரி ஆங்ஸியஸா ஃபியர்ஃபுல்லா வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்காரு, அதை மீண்டு வர்றது எப்படி, இந்த மாதிரி அழகா சொல்லியிருப்பார். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரைட் க்ரூம், அதாவது யாரு அப்படின்னா ஸ்பென்சர் கேட்கிறாரு, கைடன்ஸ் கொடுக்க சொல்றாரு. லவ்விங் பிரைடுக்கு வந்து கைடன்ஸ் கொடுத்துட்டு எல்லாமே சஜஸ்ட் பண்ணுங்க, கம்ப்ளீட் கேமட் ஆஃப் லெஜெண்டரி இன்ஸ்பிரேஷன். ஸோ அல்யூஷன் டு ஆர்பியஸ். ஃபர்ஸ்ட் என்னதுன்னா ஆர்பியஸ் வந்து ஒரு மைத்தாலஜிக்கல் ஃபிகர் தான். ஒய்ஃபோட ஸ்பிரிட்டோட இருக்கிறதுக்காக லவ்லி மியூசிக், அந்த ஒய்ஃபோட ஸ்பிரிட்டை எழுப்புறதுக்காக ஒரு மியூசிக் கொடுப்பாரு. இறந்து போனா அந்த ஒய்ஃபை வந்து அது மாதிரி தூங்கிட்டு இருக்க அந்த அவரோட பிரைடை வந்து எழுப்புறதுக்கு அவர் மியூசிக்ஸை வந்து யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. This stanza concludes with the same reference as most subsequent stanza. ஸோ ஒரே மாதிரியான உங்களுக்கு இது வந்து ரெஃப்ரைன் வந்துட்டே இருக்கும். நம்ம அதை ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். இந்த செகண்ட் ஸ்டான்ஸா வந்துட்டு பிலோவ்ட் பஃபர் பிஃபோர் டான், பிலோவ்ட்ஸ் பவர் என்னன்னா காட் ஆஃப் மேரேஜ், அவங்கள கூப்பிட்டு ஹைமன் அப்படிங்கிறாங்க. ஹைமன்ல வந்துட்டு நமக்கு ஹைமன் அப்படிங்கிறது யாருன்னா காட் ஆஃப் மேரேஜ். அவங்க கிட்ட வந்து இந்த எந்த ப்ராப்ளமும் இல்லாம நம்ம என்னோட மேரேஜ் வந்து பிரைட் அண்ட் க்ரூம் வந்து ரெடி ஆகணும், ஒய்ஃப் ஷுட் ஆல்சோ ப்ரிப்பேர்டு, அதுக்கப்புறம் வெட்டிங் டே எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இந்த மேரேஜ் செரமனி நாட் த பிரைட் டிசைட்ஸ் வாட் இஸ் ரெக்வயர்ட். ஸோ பிரைட் மட்டும் இதை முடிவு பண்ண முடியாது, என்ன தேவை அப்படிங்கிறத எல்லாருக்குமே கண்டிப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. தேர்ட் ஸ்டான்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா மியூசஸ் வந்து நைம்ப், பிரைடல் சாம்பர்ல நிறைய நிம்புனா வனதேவதைகளை வந்து கார்னர் பண்ண சொல்றாரு. ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளவர் வந்து டெக்கரேட் பண்ண சொல்றது, கிரீக் மைத்தாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறது, கிறிஸ்டியன் மேரேஜ்ல கிரீக் மைத்தாலஜி ஏற்கனவே அது சொல்லியிருக்கோம். ஸோ வெட்டிங் வென்யூ, லாட்ஜிங் எப்படி கூட்டு போறது அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஃபோர்த் ஸ்டென்ஸால பர்ஃபெக்ட் வேர்டிங் இருக்கிறதுக்காக குரூம் அட்ரஸஸ் த கவுண்ட்லெஸ் நிம்ஸ், திரும்பவும் நேச்சுரல் செட்டிங்ஸ் கொடுக்க சொல்றாரு. அந்த வன தேவதைகள் நிம்ப்ல யாருக்கெல்லாம் அந்த டெக்கரேஷன்ல ஐடியா இருக்கோ அவங்க எல்லாம் இதை செய்யுங்க. அலைவ் ஃபிஷ் ஷோ தே மெனி ரிஃப்ளெக்ஷன் இன் இட், அதாவது பாண்ட்ஸ் லேக்ஸ்ல வந்து வாட்டர் வந்து கிளியரா இருக்கணும், எந்த ஃபிஷ்ஷும் வந்து அந்த குட்டையை குழப்பாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம கிளியரா இருந்தா தான் எல்லா ரிஃப்ளெக்ஷனும் பிரைடோட ரிஃப்ளெக்ஷனும் தெரியும் அப்படின்றத சொல்றாரு. ஸோ ஃபிஃப்த் ஸ்டான்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா groom tell his bride to wake her, the sun god Phobos is showing off his glorious head. ஸோ சன் வந்து வந்துருச்சு, சன் காடுக்கு பேர் என்னது ஃபோபஸ் அப்படிங்கிறாரு, ஃபோபியஸ் அப்படின்னு சொல்லலாம். அதோட குளோரியஸான ஹெட்டை வந்து காமிச்சிருச்சு, இன்னும் நீ எந்திரிக்கல அப்படின்றத சொல்றாரு. ஸோ ஓல்ட் கிளாசிக்கல் தீம் ஃபேபிள்டு ஃபிகர்ஸ் ஆஃப் ரோசி டான், டித்தோன்ஸ், ஃபோபியஸ். ஸோ ரோசி டான், டைட்டோன்ஸ், ஃபோபியஸ் இதெல்லாம் வந்து கிரீக் மைத்தாலஜில ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காடு அவங்க எல்லாத்தையுமே கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, groom must speak directly to wife, highlight his impatience. ஸோ ஒவ்வொருத்தரையா எழுப்பி ஏந்திரிங்கன்னு சொன்னா கூட டைரக்டா அடுத்து ஒய்ஃப் கிட்டே சூரியன் வந்துருச்சுன்னு பேசுறது அவரோட இம்பேஷன்ஸை காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த் ஸ்டான்ஸால பிரைட் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ கம்பேர்ட் டு த சன் பிகாஸ் குட்லி பீம்ஸ், காட்லின்னு சொல்ல வந்து சாரி குட்லி பீம்ஸ் பிரைட் அண்ட் ஹெஸ்பரஸ். ஸோ வீனஸை விட ரொம்ப பெருசா ஹெஸ்பரன்ஸ் மாதிரி ஒரு பிரைட் ஸ்டார் மாதிரி இருக்கு அவங்களோட லுக் அப்படின்னு சொல்றாரு. சோ ஹெஸ்பரஸ்ன்றது நமக்கு வீனஸ், அதாவது பிரைட் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ ஹவர்ஸ் ஆஃப் த டயட் நைட் சீசன் 3 ஹேண்ட்மேட்ஸ் ஆஃப் வீனஸ், வீனஸோட 3 ஹேண்ட்மேட், அதாவது அவங்களோட வேலைக்காரங்களை வந்து கூப்பிட்டு பிரைடை வந்து வெட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்றாங்க. அவங்க பேர் என்ன சொல்றாரு அப்படின்னா டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட். டாட்டர்ஸ் ஆஃப் டிலைட் அப்படின்னா 3 ஹேண்ட்மேட்ஸ் ஆஃப் த வீனஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அடுத்து பாத்தீங்கன்னா பர்சானிபிகேஷன் ஆஃப் டைம் அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து 7th ஸ்டான்ஸா, அதுக்கப்புறம் 8th ஸ்டான்ஸா பத்தி இந்த ஸ்லைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா விர்ஜின்ஸ் ஆர் ரெடி, groom மென்னை வந்து ரெடி பண்ண சொல்றாங்க. ஸோ லைட் ஸ்கின் ஹஸ்பண்ட் பெக்ஸ் ஃபார் த சன்ஸ் டு ஷைன் பிரில்லியன்ட்லி பட் நாட் இன்டென்ஸ்லி, அதாவது நல்ல ஷைன் கூட ஆனா ரொம்ப ஹாட்டா கொடுக்க வேண்டாம் அப்படின்றத காடுக்கு வந்து இருக்கிறாரு. இது வந்து அவர் ஹானரபிள் சாக்ரிஃபைஸ் டு த காட் ஆஃப் லிட்ரேச்சர் ஆஃப் ஆர்ட்ஸ், அவரோட இதை வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அது 8th ஸ்டான்ஸால என்ன சொல்றாருன்னா மார்டல் வெட்டிங் பிகைன். 8th ஸ்டான்ஸால எந்த ஸ்டான்ஸால வெட்டிங் பிகைன்
ஆகுதுன்னு கேட்கலாம். 8th stanza. So டான்ஸ் ஆடுறாங்க. Timbrels, minstrels perform their music. The wedding hymn, Hymen to Io Hymen. Hymen is sung loudly by the young lads. Young ladies வந்து அந்த சாங் பாடுறாங்க. அது Hymen Io ஹைமன் அப்படிங்கிற மாதிரி ரேஸ் த்ரூ த ஸ்ட்ரீட்ஸ். அப்போ இந்த சவுண்டை கேட்கும் போது சியர் கூட இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க, சியர் ஆகுறாங்க அப்படிங்கறதுதான். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 9th stanza பாத்தீங்கன்னா பிரைட் க்ரூம் வந்து நடந்து வராங்க. ஒயிட் கிளாட் போப், அனதர் நேம் ஃபார் ஆர்டெமிஸ், காடஸ் ஆஃப் மூன். ஸோ நமக்கு தெரியும் கிறிஸ்டியன் வெட்டிங்ல வந்து ட்ரெஸ் வந்து ஒயிட் கலர்ல இருக்கும். ஸோ மூன் காட் பேர் வந்து ஆர்டெமிஸ், காடஸ் ஆஃப் மூன். அவங்க மாதிரி இருக்காங்க, ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க. ஸோ மிஸ்ஸிங் லைன் பிரேக் ஆஃப்டர் 9th லைன். 9th லைனுக்கு அடுத்து ஒரு 9th ஸ்டான்ஸால 9th லைன்ல பிரேக் இருக்கு. அது என்ன அப்படின்னா mathematically precisely repeated the hours of the day. அதுக்கப்புறம் கேப் வந்து எதுக்காக அக்வர் ஆகுது அப்படின்னா வந்து எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி ஸ்டார் ஆகி பாக்குறாங்க. அதே நேரத்துல வந்து அந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை மேட்ச் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ நோ ஆர்டிஸ்டிக் ஜஸ்டிபிகேஷன் ஃபார் இட் இன் ஸ்டான்ஸா. தி குரூப் எசென்ஷியலி அக்ரீட் 2 stanza ago to take Pobus position. ஸோ அந்த போபஸோட பொசிஷனுக்கு திரும்பி வர்றதுக்காக அந்த டைம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஃபோப் அண்ட் ஃபோபஸ் ட்வின் சிஸ்டர் இஸ் குரூசியல், டே அண்ட் நைட். ஃபோப் அண்ட் ஃபோபியஸ் அப்படின்னா ட்வின் சிஸ்டர், டே அண்ட் நைட். இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு நாள் வந்து நல்லபடியா இருக்கும் அப்படிங்கிறது அதை வந்து மென்ஷன் பண்ற மாதிரி 9th stanzaவை ஒரு சின்ன பிரேக் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. So அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 10th stanza, the bridegroom inquires the women if they have ever seen somebody in the town. ஸோ பிரைட் க்ரூம் என்ன கேட்குறாங்கன்னா, இவங்க மாதிரி என்னோட பிரைடு மாதிரி இது வரைக்கும் இந்த டவுன்ல யாரையாவது பார்த்துருக்கீங்களா, எல்லா குவாலிட்டிஸையும் சொல்றாரு. ஸோ ஐஸ்ல ஆரம்பிச்சு என்டையர் பாடி ஒவ்வொரு இதா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இது நமக்கு தெரியும். ஸோ கம்பேர் டு சீக்ஸ் அண்ட் லீப்ஸ் வந்து ஆப்பிள்ஸ் அண்ட் செரிஸ், சீக்ஸ் அண்ட் ஃபோர்ஹெட் ஆர் டிஸ்கிரைப்ட் அஸ் வேல்யூபிள் சாஃபைர்ஸ் அண்ட் ஐவரி. அதுக்கப்புறம் வந்து நிப்பிள்ஸ் வந்து லில்லி பேர்ட்ஸ் அப்படிங்கிறாரு, நெக்கை வந்து ஐவரி டவர் அப்படிங்கிறாரு, என்டையர் பாடியை வந்து என்ன சொல்றாருன்னா லவ்லி பேலஸ், ஒரு அரண்மனை மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஸோ நமக்கு இந்த கம்பேரிசன் வந்து கண்டிப்பா வரலாம். ஸோ நம்மளோட ஃபோர்ஹெட்டையும் சீக்ஸையும் எதோட கம்பேர் பண்றாங்க, சாஃபைர்ஸ் அண்ட் ஐவரி. ஸோ ஐஸ் அண்ட் ஃபோர்ஹெட் அஸ் ப்ரெஷியஸ் ஜெர்ம்ஸ், பிரஸ்ட் அஸ் அ பவுல் ஆஃப் க்ரீம் அப்படிங்கிறாரு, நிப்பிள்ஸ் வந்து லில்லி பேர்ட்ஸ்ங்கிறாரு. இதெல்லாம் நமக்கு கண்டிப்பா ஒரு கொஸ்டினா வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அந்த எந்தெந்த இடத்துல நம்ம கேஸ் பண்ணி கவனிச்சு பார்க்கணும். அப்போ ஏன் அப்படின்றத சொல்றாரு அவர் 10th stanzaல. அவர் எல்லாமே அவருங்க நடந்து வரத போது எல்லாருமே நிறுத்திட்டு பிரத் டேக்கிங் அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கிறது தான் 10th stanzaவோட இது. அடுத்து 11th stanza எடுத்துக்கிட்டீங்கன்னா, the groom shifts the bride's exterior beauty to spiritual elegance. ஸோ இவ்வளவு நேரம் அவர் வந்து அவங்களோட அவுட் சைட் ஆஃப் த, அதாவது பிசிக்கல் பியூட்டி அதை வந்து ரொம்ப சொல்லிட்டு இருந்தாரு. இப்போ வந்து காம்ப்ளிமெண்ட் ஃபேவர் பாசிட்டிவ் ஆட்டிடியூட், ஸ்வீட் லவ், பியூரிட்டி, ரிலீஜியன், டிக்னிட்டி, ஹியூமிலிட்டி, இது எல்லாமே அவங்களோட குவாலிட்டிஸ் ஃபுல்லாமே அவங்களோட ஒரு சாஸ்டிட்டியான குவாலிட்டிஸை வந்து பெயிண்ட் அ பிக்சர் ஆஃப் த ஐடியல் உமன் அப்படிங்கிறாரு. ஸோ டிஸ்கிரைபிங் ஹிஸ் பிரைட், அவங்களோட பிரைடை வந்து அவ்வளோ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஸோ இஃப் த கெஸ்ட் குட் ஒன்லி see her genuine beauty, her flawless beauty, stunned as those who witness Medusa's graceful head. ஸோ என்னன்னா, எப்படி வந்து இவங்களோட உண்மையான அழகை, அதாவது வெறும் பிசிக்கல் பியூட்டி மட்டும் இல்லாம இன்டீரியர் அந்த பியூட்டியையும் அவங்களோட பியூரிட்டியையும் பார்த்தா, மெடூசா மேஸ்ஃபுல் ஹெட்னா, மெடூசாவை டச் பண்ணா எப்படி எல்லாருமே கவனிச்சாங்கன்னா அப்படியே நின்று போயிடுறாங்களோ அந்த மாதிரி எல்லாரும் நின்றுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 12th stanzaல பிரைட் க்ரூம் என்ன பண்றாரு, டெம்பிள் டோர் டு பி அன்லாக்டு ஷோஸ் தி மே பி என்டர் அண்ட் பவ் பிஃபோர் த அல்டர். ஸோ கதவை திறங்க, அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி, அவள் வந்து விட்டாள் அப்படிங்கிற மாதிரி அழகா சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அல்டிமேட்ஸ் வியூ, அந்த இடத்துல நின்று அவர் பேசுறதுக்கான அல்டருக்கு வராங்க அப்படின்றாரு. ஸோ அடுத்து 13th stanza அப்படின்னு எடுத்துக்கும் போது பிரீஸ்ட் பிளஸிங் கொடுக்குறாங்க, பிரைட் ரெஸ்பான்ஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்டியன் வெட்டிங்ல ரைட்ஸ், நம்ம வந்து உங்களுக்கு ஓகேவா சம்மதமா அப்படின்னு கேட்கறது, அடுத்து வந்து அவங்க குரூம் கிட்ட கேட்கறது, ரெண்டுமே நடக்குது. அதுக்கப்புறம் பிரைட் டு பிகேம் ஹோம் அகைன் ஸோ த ஃபெஸ்டிவிட்டி கேன் பிகைன். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், குரூம் வந்து பிரைட் வந்து கூட்டிட்டு வீட்டுக்கு போகணும், திரும்ப வரணும். அதுக்கப்புறம் காட் பேச்சஸ் ஹைமன் அண்ட் கிரேசஸ் அல்மைட்டி எல்லாருமே எதுக்காகனா திரும்ப வந்து சாப்பிடுறது. ஸோ நம்ம ஃபீஸ்டிங் அண்ட் ட்ரிங்கிங் அந்த சடங்குகளுக்காக, நம்ம எப்படி சாப்பாடு போடுறோமோ அந்த சடங்குகளுக்காக திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 15th stanza பொறுத்த வரைக்கும்
Spencer allows the reader to place this poetic account of their ceremony. அதாவது 15th ஸ்டான்ஸால ஹிஸ்டாரிக்கல் செட்டிங். ரிங்கிங் வந்து எதுக்காகனா டே ஹோலி இன்வைட் எவ்ரி ஒன் டு த செலிப்ரேஷன். ஸோ வேகமா இந்த பெல்ல ரிங் பண்ணி யார் எல்லாரையுமே வர சொல்றாங்க இந்த செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்றதுக்காக, அவங்க வெட்டிங்கை செலிப்ரேட் பண்றதுக்காக. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 16th ஸ்டான்ஸால அகெயின் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் த பேசேஜ் ஆஃப் டைம். பேசேஜ் ஆஃப் டைம்ல வந்து நம்ம போயிட்டே இருக்கு, நேரம் போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறத திரும்ப 16th செஞ்சுரியில வந்து 16th ஸ்டான்ஸால வந்து அவரு சொல்றாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த 17th ஸ்டான்ஸா பாத்தீங்கன்னா பிரைட் வந்து டேக்கன் ஹர் பெட் பை ஹர் ஹஸ்பண்ட் அஸ் த சிங்கர்ஸ் டான்சர்ஸ் லீவ் த வெட்டிங். ஸோ ஒவ்வொருத்தரா என்ன பண்றாங்கன்னா வெட்டிங்ல இருந்து லீவ் ஆகும் போது he compares the sight of his fiancé lying the bed to the Maya, the mountain goddess. ஸோ மவுண்டைன் காடஸை வந்து எப்படி அவங்க வந்து ஒரு மையா அப்படிங்கிறவங்க வந்து பெட்ல இருக்காங்களோ அந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் இருக்காங்க அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா 18th ஸ்டான்ஸா வந்து நமக்கு என்ன முக்கியமான விஷயம் அதுல வருது அப்படின்னா ஜிஎஸ் அப்படிங்கிற இன்டராக்ஷன், ஜிஎஸ் அப்படிங்கிறவங்களோட இன்டராக்ஷன் வந்து நடக்குது. கிளாசிக்கல் கண்டெக்ஸ்ட் நேமிங் த லேடி ஆஃப் அண்ட் சில்ட்ரன். ஸோ எனக்கும் அந்த மாதிரியான குழந்தைங்க வேணும் அப்படிங்கிறாரு, ஸ்ட்ராங்கான குழந்தைங்க அப்படிங்கிறாரு. அடுத்து 19th ஸ்டான்ஸார்ல லிஸ்ட் ஆஃப் ஆங்ஸைட்டிஸ் அண்ட் பார்டர்ஸ் அண்ட் ரிடிகுலஸ். அது அப்படின்னா நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து நடந்துட்டு இருக்கு அவருக்கு. அந்த ஈவில் ஸ்பிரிட்டோ இல்ல வெளியில இருக்கிற ப்ராப்ளமோ அவரை வந்து எந்த ப்ராப்ளமும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறத அவர் சொல்றாரு. அடுத்து இந்த 20th செஞ்சுரி ஸ்டான்ஸால அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா சான்ஸ் ஆஃப் வீனஸ் டு பிளே ஆல் நைட் லாங். ஸோ என்ன பண்றாருன்னா வீனஸோட சானட்ஸ், இது வந்து ஆக்சுவலான நேம் வந்து என்னன்னா சானட்ஸ். இந்த நைட்டு ஃபுல்லா எங்களோட சந்தோஷமான இந்த லவ் வந்து நீடிச்சு இருக்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க, ஃபுல் டே வந்து அந்த சாங்கை பிளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சான்ஸ் ஆஃப் வீனஸ் அப்படிங்கிறத கேட்கிறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லிட்டில் லவ்ஸ் as much as possible with his wife. லிட்டில் லவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ஃபுல் நைட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அடுத்து 21st ஸ்டான்ஸால ஸ்பென்சர்ஸ் அட்ரஸ் டு சிந்தியா த மூன். சிந்தியா அப்படிங்கிறது மூன் காடு. ஒய்ஃப் வந்து பிரெக்னன்ட் ஆகணும், அதே நேரத்துல வந்து அடரேஷன் ஆஃப் என்டிமியான் லெட்டின் ஷெப்பர்ட். அதாவது என்டிமியான் அண்ட் அப்படிங்கிறவர் வந்து ஒரு லெட்டின் ஷெப்பர்ட். அவருக்கும் மூன் காடுக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி எனக்கு வந்து 50 டாட்டர்ஸ் இருக்கணும், நல்ல ஒரு சாஸ்டான புனிதமான ஒரு ஓம்ப் அதாவது கர்ப்பப்பை வந்து என்னோட ஒய்ஃபுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 22nd ஸ்டான்ஸா பொறுத்த வரைக்கும் the bridegroom expands the gods on his patrons list. ஸோ அதுக்கு அடுத்து என்னன்னா ஒவ்வொரு காடா சொல்றாரு. காடஸ் ஆஃப் மேரேஜ், ஒய்ஃப் ஆஃப் ஜிஎஸ், ஜூனோ காடஸ் ஆஃப் மேரேஜ், ஒய்ஃப் ஆஃப் ஜிஎஸ் அவங்கள சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹைமன், அதுக்கப்புறம் பேர்ச்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாதிரியான எல்லார பத்தியும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இதுதான் வந்து 22nd ஸ்டான்ஸால வந்து அவர் சொல்றாரு. ஸோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 ஸ்டான்ஸாவுமே வந்து 24 hours a day அப்படிங்கறத பேஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லிட்டில் பிரேக் வந்து உங்களுக்கு 9th இதுல வந்து வரும். அந்த பிரேக்கும் வந்து ஒரு மேத்தமேட்டிக்கல் கால்குலேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 23rd ஸ்டான்ஸா பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான சில விஷயங்களை வந்து சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப்பும் மேரேஜும் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு ட்ரூ ட்ராமாட்டிக் கன்க்ளூஷன், அதாவது அவரோட இன்செக்யூரிட்டியை அழகாவே 21st செகண்ட்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து ஒரு அந்த டைம்ல இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் கொஞ்சம் ஆன்டி எப்படி சொல்றதுன்னா அப்போஸ்ட் தான் நிறைய கருத்துக்கள் வந்து கொடுத்திருப்பாரு. அதனால அவருக்கு எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படிங்கிறத நினைக்கிறாரு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஸ்டான்ஸா அப்படின்னு எடுத்துக்கும் போது அவரோட ஸ்பென்சர் ரிட்டன் செல்ஃப் கான்சியஸ் ரிஃப்ளெக்ஷன் ஆன் ஹிஸ் வேர்ட் காட்லி ஆர்னமெண்ட் அப்படின்றது தான். இதுல வந்து எண்ட்லெஸ் மானுமெண்ட் இது எல்லாமே அவரோட இதுல வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து பார்த்தோம்னா எட்மண்ட் ஸ்பென்சரோட எபிதாலமியன் கிரேட் ஓடு டு மேரேஜ். ஸோ இது வந்து ஒரு ஓட் டு மேரேஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா டூ சோல்ஸ் த்ரூஸ் லிரிக்கல் அண்ட் இம்பேஷனட் வேர்சஸ். ஸோ நமக்கு இதுல முக்கியமான விஷயம் அப்படின்னா போமோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதுக்கப்புறம் வந்து சென்ஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டன்சி ரொம்ப அழகா இருக்கும். இதுதான். ஸோ இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விவிட் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த போயமோடது. இதோட ஒரிஜினல் டெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோல நான் ஷேர் பண்றேன். ஸோ ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கிறதுனால லாஸ்ட் வீடியோல நம்ம ஒரிஜினல் டெக்ஸ்டும் கொடுத்துட்டோம். இந்த வீடியோ எபிதாலமியனை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நான். ஸோ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் நிறைய கிரீக் மைத்தாலஜி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஷேர் பண்றேன். ஸோ
உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நம்மளோட சேனல்ல அதை கிளாரிஃபை பண்றோம். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சம்பந்தமான எல்லா தலைப்புகள்லையும் எந்த வீடியோஸ் வேணும்னாலும் நீங்க கமெண்ட் பண்ணலாம், அதுவும் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.